முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய குமுளமுனை, முறிப்பு ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மரக்கடத்தல்கள் இடம்பெற்று வருகின்றமையும் அதற்கு போலீசார், வனவள துணைக்கள அதிகாரிகள் உடந்தையாக செயற்படுவதாகவும் பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் செய்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குறித்த பகுதிக்கு இன்றைய தினம் காலை 11 மணியளவில் செய்தி சேகரிப்பதற்காக நானும் என்னுடைய சக ஊடகவியலாளரான குமணன் அவர்களும் சென்றிருந்தோம். இதன்போது முறிப்பு பகுதியில் சுமார் 40 ஹெக்டேர் அளவில் தேக்கு மரங்கள் மீள் வனமாக்கல் என்கின்ற அடிப்படையில் வன பாதுகாப்பு திணைக்களத்தினால் அரச மரக்கூட்டு தாபனத்துக்கு கையகப்படுத்தப்பட்டு அங்கு மரங்கள் அறுக்கப்பட்டு வருகின்றது. அந்த இடத்திலே சட்டவிரோத செயற்பாடுகளுடன் பல குற்றச்செயல்களுடன் நீதிமன்றத்தின் வழக்குகள் நிலுவையில் உள்ள ஒருவரை வனவள திணைக்களத்தாரினுடைய அனுசரணையோடு அந்த பகுதியில் அவரை பணிக்கு சேர்த்து சொல்லுமாறு ஒப்பந்தக்காரரிடம் கூறப்பட்டதன் அடிப்படையில் அவர் அந்த பகுதியில் பணி செய்வதோடு அதனை அண்டிய உள்ள பகுதியில் இந்த 40 ஹெக்டேருக்கு அப்பால் உள்ள வனப்பகுதியில் உள்ள தேக்கு மரங்களை நூதனமான முறையில் அங்கு வேலை செய்கின்ற வேளையிலேயே ரகசியமாக வெட்டி இன்னொரு குமுளமுனை கிழக்கு பகுதியிலே ஒரு தேக்கு மரத்திலான 2 மாடி வீடுகளை அமைத்து வருகின்றார் என்ற குற்றச்சாட்டும் மக்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் குறித்த விடயங்கள் தொடர்பாக செய்தி சேகரித்ததன் பின்னர் மாலை 2:55 மணியளவில் குறித்த அந்த வீடு அமைக்கப்பட்ட பகுதிக்கு சென்று நாங்கள் வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்த வேளை அந்த பகுதிக்கு வருகை தந்த 4 நபர்கள் எங்கள் மீது தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். கூறிய ஆயுதங்களுடன் வருகை தந்து தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டதோடு எங்களுக்கு தாக்கப்பட்ட நிலையில் நானும் சக ஊடகவியலாளர் குமணன் அவர்களும் காயமடைந்ததோடு குறித்த பகுதியில் இருந்து எங்களை செல்ல விடாது எங்களை அச்சுறுத்தி அவரது தொலைபேசியில் அவரது காணிக்குள் அத்துமீறி வந்ததாகவும் அவர்களது பொருட்களை திருடியதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எங்களிடம் அவருடைய போனில் தொலைபேசியில் வீடியோ பதிவு செய்ததோடு எங்களுடைய கேமராவினுடைய மெமரி கார்டு உள்ளிட்ட பொருட்களை எடுத்துச் சென்றதோடு எங்களுடைய கடமைக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டது மாத்திரமல்லாது எங்களுடைய உடைமைகள் பலவும் பறித்து செல்லப்பட்டிருக்கிறது அவர்களால். ஆகவே நாங்கள் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடை பதிவு செய்து இருக்கின்றோம். நான் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பிராந்திய செய்தியாளராக இருக்கிறேன். என்னுடைய சக ஊடகவியலாளர் தவசீலனும் நானும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற சட்டவிரோத காடழிப்பு மரக்கடத்தல்கள் தொடர்பான செய்தி அறிக்கையிடுவதற்காக முள்ளியவளை முறிப்பு என்ற பகுதிக்கு சென்றிருந்தோம். அங்கே இருக்கின்ற ஒரு தேக்கங்காட்டு பகுதி மரக்கூட்டு தாபனத்தால் அறுக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுவது தொடர்பாக செய்தி அறிக்கையிடுவதற்காக சென்றிருந்தோம். மக்களால் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக அந்த குறித்த மரக்கூட்டு தாபனத்தின் மரத்த கூட்டு தாபனத்துக்கு மரம் அறுக்கின்ற ஒப்பந்தக்காரர்கள் சிலரால் அந்த பகுதியிலே இருக்கின்ற மரக்கடத்தல்காரர் ஒருவரிடம் கூலி அடிப்படையில் மரங்கள் வெட்டுவதற்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அறிக்கையிடுவதற்காக சென்ற நாங்கள் குறித்த அந்த கூலி அடிப்படையில் மரம் வெட்டுபவர் அந்த மரங்களை தனது சொந்த தேவைக்காகவும் வியாபார தேவைக்காகவும் பயன்படுத்தி கொண்டு வருகின்றார் என்பது தொடர்பான செய்திகளை ஆவணப்படுத்திவிட்டு அவருடைய அருகிலே இருக்கின்ற அந்த காணியிலே அவர் நூற்றுக்கணக்கான தேக்க மரங்களை கொண்டு அமைத்திருக்கின்ற ஒரு வீடு மரத்திலான வீடு தொடர்பிலும் அங்கே இருக்கின்ற தேக்க மரங்கள் தொடர்பிலும் அறிக்கையிடுவதற்காக சென்றிருந்த நேரம் நானும் சக ஊடகவியலாளர் தவசீலன் அவர்களும் மிக மோசமாக தாக்கப்பட்டு காயங்களுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். கூறிய ஆயுதங்களால் மிரட்டப்பட்டு எம்மிடமிருந்த ஆவணங்கள் அனைத்தும் தொலைபேசி கேமராக்கள் அனைத்திலும் இருந்த ஆவணங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு உடைமையில் இருந்த பொருட்களும் திருடப்பட்டிருக்கிறது.